டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் அதிகாரி ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்போம். சாலமன், வணக்கம். தொடர்ந்து டாஸ்மாக் அதிகாரி ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக 12 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய தகவல்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விஷாகன் அவரது வீட்டிலையும், அது மட்டுமின்றி சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோரின் வீடுகள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்ட நிலையில விஷாகனை 2 முறையாக இங்கு நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாகோட டெப்டி ஜெனரல் மேனேஜரான ஜோதி சங்கர் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறார். இவர் தமிழக அரசோட கார்ல தான் இவர் அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே இவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டு இவர் நேரில் ஆஜராகிற நிலையில தற்போது மீண்டும் இவருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சம்மன் அனுப்பப்பட்டு இவர் விசாரணைக்காக தற்போது 11 மணி அளவுல இவர் இந்த அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். ஏற்கனவே டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை பறிமுதல் செய்த நிலையில இது தொடர்பான ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஜோதி சங்கரிடம் இந்த விசாரணையை நடத்தி வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 1000 கோடி முறைகேடு நடத்தி இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டியுள்ள நிலையில இது தொடர்பாக அவரிடம் பல்வேறு விளக்கங்களை கேட்டும் எழுத்துப்பூர்வமாக அவரிடம் வாக்குமூலத்தை பெறக்கூடிய பணியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.